Well done, Myra. Thank you, madam. Thank you, ma'am. Students, உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் லிவிங் கிரீச்சர்ஸ். அப்புறம் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேர்ஃபுல்லா அன்போடு ஹேண்டில் பண்ணணும். ஓகே? Okay, ma'am. குட். சரி, நெக்ஸ்ட் யார் பிராக்டிஸ் பண்ண போறீங்க? ஜெனி, ஜானி, நீங்க 2 பேரும் வரீங்களா? மேடம், பியானோ வாசிக்கிறது எனக்கு இடது கை விளையாட்டு. மேடம், ஜாடி பியானோ வாசிப்பான், அப்புறம் நான் பாடுவேன். ஜாடிக்கு பியானோ வாசிக்கிறதுல ஜுஜுபி மேட்டர். என்ன ப்ரோ? யா. ஜானி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் சென்சிட்டிவ்னு. ஆனா நீ போய் இதுகிட்ட உன்னோட ஹெட் வெயிட்ட காமிச்சிருக்க. அதனால தான் என்னோட பியானோக்கு உன்னை பிடிக்கல. எனிவேஸ், இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. இன்னைக்கு ஜானிக்கு நல்லா புத்தி வந்துச்சு. யாருக்கிட்ட பந்தா காட்டணும், ஹெட் வெயிட் காட்டணும்னு அவனுக்கு தெரியல. Wow, this music is amazing. Miss Melody practice பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. கரெக்டா சொன்ன வருண், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா வருது. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். குட் நைட் गाइस. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட புக்ஸ் எங்க போச்சு? என்னோட எல்லா புக்ஸுமே காணாம போயிடுச்சு. இந்த கபோர்ட்ல இருந்த ஒரு புக்கு கூட இல்லையே. என்னாச்சு? ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டிஸ்மிஸ். நான் அர்ஜென்ட்டா மேடம் கானூன் கோவை சந்திக்கணும். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜானி சார்,
என்னோட கபோர்ட்ல இருந்து எல்லா புக்கும் திருடி போச்சு. அட என்னோட புக்ஸ் கூட காணாம போயிடுச்சு. நம்ம மேடம் கானூன் கூட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். கண்டிப்பா எதுவும் நடந்திருக்கு. 2 ப்ரொஃபசர்ஸோட கபோர்ட்ல இருந்து ஒரே நேரத்துல எப்படி புக்கு காணாம போகும்? யாரோ புக்ஸ திருடி இருக்காங்க. வாங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் நடந்திருக்கு. நம்ம உள்ள போய் ஆகணும். ஜிபாய்ஸ்கா லில்லி போட்டினோ. கானூன் கோ மேடம், என்னோட கபோர்ட்ல இருந்து எல்லா புக்ஸும் திருடு போயிடுச்சு. நோட்ஸ் எல்லாம் கூட காணாம போயிடுச்சு. டோன்ட் வரி மிஸ்டர் ஜாலி, நாங்க உங்க நோட்டெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறோம். மிஸ் செக்யூரிட்டி, காட்ஸ் என்ன சொன்னாங்க? MBTVல இருந்து ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைச்சதா இல்லையா? மேடம் கானன்கோ, என்னுடைய செக்யூரிட்டி எப்பவுமே தூங்க மாட்டாங்க. ஆனா நேத்து ராத்திரி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நல்லா தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். குயின் MBTV, கம் டு பிரின்சிபல்ஸ் ரூம் நவ். குயின் பி, நேத்து ராத்திரி ரெக்கார்டிங் என்னங்கிறது ப்ளே பண்ணு. குயின் பி, ஏன் எதுவும் ப்ளே ஆக மாட்டேங்குது? ஏன் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல? என்ன, கேமரால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல? அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சவங்க யாரோ? அவங்க இந்த ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கூலோட ஒவ்வொரு மூலையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த கல்பிரட் யாருங்கிறத கண்டுபிடிங்க. வெறும் லைப்ரரி புக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி லைப்ரரி செக்யூரிட்டியை எந்த அளவுக்கு டைட் பண்ணணும்னா ஒரு சின்ன ஈ கூட அதை தாண்டி பறந்து போக கூடாது. புரிஞ்சுதா? எஸ் மேடம் கானன்கோ. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மைரா, வருண், பறந்துகிட்டே இருங்க. ஒருத்தரோட புக்ஸ திருடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஜெனி ஜோனி 2 பேரும் எல்லாரோட புக்ஸையும் திருடி அந்த பழிய நம்ம மேல சுமத்துறாங்களா என்ன? வருண், நீ முதல்ல இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நிறுத்து. என்ன யோசிச்சுட்டு இருக்க ருத்ரா? I'm not sure. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து ராத்திரி வந்த டியூன் சத்தத்துக்கும் இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டியூன் சத்தம் கேட்டதும் செக்யூரிட்டிக்கு தூக்கம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம 3 பேரும் அந்த டியூன் கேட்டதுக்கு அப்புறம் தான் தூங்கணும். ருத்ரா, நீ சொல்றது சரின்னு நினைக்கிறேன். அந்த டியூன் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. மிஸ்டரியை சால்வ் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு நைட் அலர்ட்டா இருக்கணும். டியூன் சத்தம் வரும், ஆனா நம்ம தூங்க மாட்டோம். ஜிபாய்ஸ்கா இயர் பிளக் கிரியேட்டோ. இந்த இயர் பிளக் யூஸ் பண்ணி நம்மக்குள்ள பேசிக்கலாம். ஆனா வெளியே இருந்து எந்த சவுண்டும் நம்ம காதுக்குள்ள போகாது. இது அதே டியூன் தான். மைரா, வருண், சீக்கிரமா இயர் பிளக்க போட்டுக்கோங்க.
டியூன் ஸ்கூலுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு.